அனுஷ்கா வந்து அவங்களும் இந்த வானம் படமே வந்து மொத்தம் ஒரு 5 விதமான கேரக்டர்ஸ் சுற்றி நடக்கிற ஒரு கதை. எனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, நான் வந்து என்னுடைய பேட்டிகளில் எதுலேயுமே வந்து என்றைக்குமே யாரையுமே ஒரு ஹர்ட் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் சிம்பு கிடையாது. தனுஷ் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த 2 பேரை பிரிச்சிருவாங்க. அது வந்து அது என்ன மேட்டர்னே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. இப்போ பர்சனலாக நான் வந்து நாளைக்கு சினிமா வச்சு ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் வந்து இஃப் ஐம் ஃபோர்ஸ் டு, இப்போது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் என்ன தள்ளினாங்க, அந்த மாதிரி புஷ் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். அவர் சொல்லிட்டார், நீ எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் சரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, 4.5 வருஷமாக பொண்ணு தான் இல்லை லவ் பண்ணுறதுக்கு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படின்னா இன்றைக்கி வந்து சிம்பு கோலிவுட்டில். இந்த ஸ்டைல், இந்த யூத்னஸ், முக்கியமாக இந்த ஸ்டைல் உங்கள் கூட பிறந்ததா இல்லை சினிமாவுக்காக சிம்பு மாற்றிக்கிட்ட விஷயமா? எனக்கு தெரிஞ்சு பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. எனக்கு வந்து பொதுவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மேபி சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமாவில் இருந்ததுனால ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு படங்கள்லையும் சாதாரணமாகவே அப்படி ஒரு விஷயம் வந்து அமைஞ்சது. பட் பொதுவாகவே எனக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோன்னும் போது எனக்கு அந்த ஹீரோ நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து விரும்புவாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹீரோன்னு இருக்கிறவர் வந்து ஒரு பெக்குலராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம், அப்படி நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுமே, நம்மளும் இந்த மாதிரி அழகாக இருக்கணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை, அந்த ஆர்வம் தான் மேபி அந்த ஒரு ஸ்டைலுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணேன். என்னை அடிச்சது அந்த காதல். இதான் ஜெஸ்ஸி. அவ்வளோ அழகு, கிளாஸி, படித்தவ, வெல் ரெட். அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, அண்ட் செக்ஸி டூ. நீ என்ன ஃபாலோ பண்ணல? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன், இனிமே ஒன்றை தவிர. ஸ்டைலிஷ் ஹீரோவாக இருக்கிற சிம்புவை வந்து இன்னைக்கு விண்ணை தாண்டி வருவாயா கார்த்திக் கேரக்டர் வந்து தலைகீழ புரட்டி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளியே வர ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவோன்னு நினச்சிங்களா? பொதுவாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாஸ் இமேஜ் உள்ள ஹீரோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு அந்த ஒரு இமேஜ் தான் இருந்தது. பட் என்னன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, சாதாரணமாக நம்மளும் வந்து ஒரு நல்ல கிளாஸ் படம் பண்ணணும், என்ன சொல்கிறது, பொண்ணுங்களுக்கெலாம் பிடிக்கணும், யதார்த்தமாக நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. பட் பிரச்சனை என்னென்னா அந்த மாதிரியான கதைகள்லாம் அமையலை. பட் விண்ணை தாண்டி வருவாயா வந்து நிறைய பேர் நான் படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இது சூட் ஆகாது, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படியே சாதாரணமாக இருக்கீங்க, பட் அழகாக இருக்கீங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. பட் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், ஒரு விஷயம் இருந்தது. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நான் வந்து வித்தியாசமாக நான் ட்ரை பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, லூசு பெண்ணேன்னு ஒரு பாட்டு நான் எழுதும்போது அந்த வார்த்தை வந்து எல்லாரும் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, லூசு பெண்ணேன்றீங்களா, ஒத்துப்பாங்களான்லாம் கேட்டாங்க. பட் மக்கள் வந்து அதை பிடிச்சி ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தைரியம், நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக கௌதம் சார் மேலே வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் மரியாதையும் ப்ளஸ் கண்டிப்பாக இவர் நம்ம வந்து இந்த படத்தை வந்து தப்பான ஒரு விதத்தில் உற்ற மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது. அண்ட் இந்த கார்த்திக் கேரக்டரோட பாதிப்பு வந்து அது பொதுவாக என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது சொல்ல தெரில. விடிவி டைமில் வந்து நான் எப்படி இருந்தேனோ நான் அப்படி தான் அந்த படத்தில் நடித்தேன். நான் வந்து பயங்கரமாக அந்த படத்தில் எதாவது பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. நான் இயல்பாக நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படி தான் பேசினேன். அண்ட் கௌதம் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை என்கிட்டேருந்து என்ன சொல்கிறது வெளியே கொண்டு வந்தார்.
ஸோ ஃபுல் கிரெடிட் தேங்க்ஸ் எல்லாமே கௌதம் சாருக்கு தான் சொல்லணும். அண்ட் கார்த்திக் கேரக்டர் வந்து பர்சனலாக எனக்குள்ள அது இருக்குது. ஸோ சாதாரணமாக இன்றைக்கி நான் வெளில போகிறது, பேசுகிறது, பழகிறது எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்றாங்க. நீ வந்தல அதே சர்ச்ல. என்ன என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? விடிவியினுடைய ஒரு பாதிப்புல அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் வானம் படத்தோட கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அதுக்காக தான் அந்த படத்தை சூஸ் பண்ணீங்களா? விடிவியோட கேரக்டர்ன்றதை விட விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் உள்ள ஒரு ஆடியன்ஸ், ஒரு புது இமேஜ், அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு இமேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா என்னை வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவாகவே பார்த்தவங்க திடீர்னு விண்ணை தாண்டி வருவாயில் டோட்டலாக வேறு மாதிரி பார்த்துருக்காங்க. இன்றைக்கி இன்னும் ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு பார்க்கும்போது அடுத்து வரப்போகிற படங்கள் வந்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, இந்த 2 விதமான ஆடியன்ஸுக்குமே பிடிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வானம் வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி செலக்ட் பண்ண படம் அது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான மாஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து விடிவிக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னுடைய ஒரு படத்தோட சூஸ் பண்ணுற படத்தோட வைஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வானம் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறேன்.